பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசி நின்று முத்தெடுக்க போனா சடங்கு தன்னா. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் இந்த சாங்கு, அந்த 3D எஃபெக்ட், அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே, அது போக என்னோட இமேஜ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபாண்ட்லாம் வச்சுருந்தா உங்களுக்கு காட்டும், இல்லைன்னா நமக்கு வேறு மாதிரி ஃபாண்ட் காட்டும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை எப்படி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதில் என்னோட இமேஜ் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த 3 இமேஜ் பதிலாக அடுத்து உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கா, அதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அந்த ரெட் கலர் டெக்ஸ்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்டு, அடுத்து சைஸ், அடுத்து கலர் காட்டுதா. இதில் ஃபாண்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கு டச் பண்ணிட்டு இல்லை கீழே இருக்க அந்த வியூ ஆல் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் இந்த சைடில் இருக்க இந்த 3 டாட் டச் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணல இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கோ அது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டச் இப்படி பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து 2வது டெக்ஸ்ட்டில் வேறு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சா அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்றி இந்த ஃபாண்டை மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நாம எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி PNG ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்கிற சர்ச் பாரில் ரிமூவ் PG அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ண ஒரு வெப்சைட் வருதா, இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் கீழே இருக்க இந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்க மாதிரி இமேஜாக மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜ், என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு வச்சு சொல்லி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்களும் கட் பண்ண போகிற அந்த ஃபீலிங்கான இமேஜாக பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்டா இந்த இடத்துல நீங்கள் சிரிச்ச மாதிரி வச்சா அந்த சாங்க்கு வந்து செட் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இது பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் ஏதாவது ஒரு இமேஜை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக உங்களோட இமேஜை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த சைஸில் இமேஜ் இருந்தாலும் சரி அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த இடத்துல நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகி அதுவே வேறு லெவலில் ஒரே கிளிக்கில் ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் இன்புட் பண்ணாலே போதும், அதுவே வேறு லெவலில் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது வந்து கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான அந்த PNG ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த வெப்சைட்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ் பண்ண நான் ஈஸியாக நல்லா இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் ஆகிருக்கா. ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் இந்த இடத்துல கீழே அந்த கேமராவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கணும். அந்த டெக்ஸ்ட்டு கீழே அதில் ஏதாவது ஒன்றை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட இமேஜ் இருக்குது பதிலாக அதை இந்த இடத்துல ஆட் பண்ணி ஸோ கொஞ்சம் மட்டும் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா
கரெக்டாக அது இருந்த இடத்துக்கு கொஞ்சம் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து அதே மாதிரி அடுத்து 2வது இருக்க டச் பண்ணி அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபீல், ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நாம இப்போயும் அதே இமேஜ், இந்த 3 இமேஜுமே நம்ம ஒரே இமேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி எஃபெக்ட் தான். ஸோ அதுக்குள்ளே வர மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 இதில் மாற்றி முடிச்சாச்சு. இனி இந்த சென்டரில் இருக்க இமேஜ் தான். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருப்பேன் மேலே. ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபீல்ன்ற போங்க, போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே இமேஜ் நம்ம முன்னாடி என்னென்ன இமேஜ் செலக்ட் பண்ணாமோ அதே பிஎன்ஜி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை கொண்டு வந்து கரெக்டாக கொஞ்சம் இதையும் கொஞ்சம் மட்டும் மேலே கொண்டு வந்து சென்டரில் செட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இப்போ இந்த கேமரா ஆப்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடில் இருக்க சின்னதை டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேமரா ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் 3D எஃபெக்ட்டோட நீங்கள் கேட்ட மாதிரி அந்த லவ் ஃபெயிலியர் சாங்க்கு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.